வணக்கம். நமது வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் அவர்களின் சமூக பணிகள் தமிழ் ஆய்விருக்கையினை நிறுவி அறிவியல் தமிழ் மன்றத்தின் சார்பில் எங்களுடைய பேர் மதிப்பிற்கும் பேரந்திற்கும் உரிய மாணமிகு ஐயா மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், அதே போன்று நமது தமிழர் தலைவர் ஐயா அவர்களின் மிக பேரன்பை பெற்ற நமது வணக்கத்திற்குரிய மாணமிகு அம்மையார் சரோஜா அம்மையார் மருத்துவர் அவர்களையும், அதே போன்ற நிகழ்வினை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பெருமைக்குரிய அம்மையார் வேலம்மாள் அவர்களுக்கும் முதற்கண் உலகணிந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளபடியே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியானது. அதிலும் குறிப்பாக தந்தை பெரியார் அவர்களை 10 வயதிலே சுவாசித்து வாசித்து வாழ்ந்து வரும் நமது வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் மாணமிகு ஆசிரியர் அவர்களை பற்றி ஆசிரியரும் மாணவர்களும் என்ற தலைப்பில் பேசிடும் ஒரு வாய்ப்பினை பெரிதும் வழங்கியமைக்கு உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பெரியாரை இழந்த மானுடம் பெரும் ஆறுதல் பெறுவது இவரிடம், கடிகாரமும் ஓட தவறிடம் இவர் கால்களோ என்றே ஓடிடும், இவர்தான் வீரமணி தமிழ் இனத்தில் ஜீவனதி என்ற கவிமாமணியின் பாடலுக்கொப்ப 1943ஆம் ஆண்டு மிக சிறப்பாக கடலூரில் அண்ணாவின் திராவிட நாடு இதழுக்கு நிதி வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் 10 வயது பாலகனாக நமது தமிழர் தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் அவர்கள் மேடையிலே முழங்கினார்கள். அதே போன்று 1944ஆம் ஆண்டு 11 வயதில் தந்தை பெரியாரிடம் டாக்டர் ஜனார்த்தன் அவர்கள் நமது ஆசிரியரை அறிமுகம் செய்து வைத்து ஒரு அற்புதமான மாணவர் மிக சிறப்பாக உரையாற்றுகிறார் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார்கள். அதே போன்றுதான் மிக சிறப்பாக 1945ஆம் ஆண்டு ஈரோட்டில் நடைபெற்ற மாணவர் பயிற்சி முகாமில் ஆசிரியர் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்தார்கள். அதைவிட இன்னும் ஒரு சிறப்பானது 1945ஆம் ஆண்டு திருச்சியில் நடைபெற்ற திராவிட மாணவர் கழகத்தினுடைய மாநாட்டிற்கு 11 வயதுடைய நமது ஆசிரியர் அவர்கள் தலைமையேற்று உரையாற்றி இருக்கிறார் என்பது ஒரு வரலாற்று சிறப்புக்குரியதாகும். இது எந்த தலைவருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பெருமையாகும். அதனால்தான் 1958இல் திருச்சியில் நடைபெற்ற நமது பெருமதிப்பிற்குரிய மோகனா அம்மையாரும் நமது ஆசிரியர் அவர்களுக்கு நடைபெற்ற மனவிழாவில் புரட்சி கவிஞர் அவர்கள் ஒரு அற்புதமான வாழ்த்து பாடலை பாடினார்கள் என்பது ஒரு எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய சிறப்பு. புரட்சி கவிஞர் பாடுகிறார், இளமை வளமையை விரும்பும் என்பர், இளமை எளிமையை விரும்பிய புதுமையை வீரமணியிடம் நேரில் கண்டுள்ளேன், பாடி கைவீசி பலருடன் உளவி வேடிக்கை பேசும் வாடிக்கை தன்னை அவன்பார் காண்களேன் அன்றும் இன்றும், உற்ற நோய் நோந்தலும் ஊர்நலம் ஓம்பலும் நற்றவம் என்பர், தொண்டன நவில்வர் தொண்டு மனப்பான்மை அந்த தூயனை கொண்டது குழந்தை பருவத்திலேயே, தமிழன் அடிமை தவிர்ந்து குண்டன நிமிர்தல் வேண்டும் என்றே நிகழ்த்தும், பெரியார் ஆணை ஒன்றே பெரிதென கருதும் கருத்து வீரமணியை வீண் செயலிலும் வீழ்த்தவில்லை, அண்டி பிறரை அழிக்க அல்ல உண்டிக்கல்ல உயர்வுக்கல்ல, தொண்டுக்காக கல்வித்துறையில் சேர்ந்தோன் எம்ஏ தேர்விலும் தேர்ந்தோன், நினைவின் ஆற்றல் நிறைந்த வீரமணி படிக்கும் நேரத்திலும் பார்ப்பனர் கோட்டையை இடிக்கும் நேரம் 8 பங்கு அதிகம், விட்டேனாவார் தமிழரின் பகைவரை கட்டாயம் தொலைப்பேன் என கழரும் 8ஆம் 10ஆம் ஆசிரியருக்கோர் சட்டாம் பிள்ளை என எண்ண தகுந்தோன், பெருங்கூட்டத்து பெரியரும் பிள்ளையும் விரும்ப பேசும் ஆற்றல் மிக்கோன், கல்வியும் செல்வமும் கணக்க உடைய அரங்கம்மை சிதம்பரனார் அளித்த மிக சிறப்பாக நம்முடைய கற்றால் இயக்க கலையினால் விரிந்த தோகைமையில் நிகர் மோகனா இந்நாள் பெற்ற பேரு யாவே பெறுவார், தமிழர் தமக்கும் தமிழ் மொழிக்கும் உழைப்பதே உயர்ந்த செல்வமாய் கொண்ட மாண்பார் வீரமணியும் அம்மணியும் ஒரு மனம் ஆனதை உறுதி செய்யும் இத்திருமண நன்னாள் தென்னாட்டு திருநாள், வாழ்க வீரமணியோடு மோகனா, இன்னுடல் இருவருக்கு இரும்பின் குண்டன எய்தும் இன்பம் கரும்பின் சாரண மற்றவும் பெற்று பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான கவிதை. தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் இருக்கலாம், ஆனா எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை நம்முடைய புரட்சி கவிஞர் அவர்கள் ஒரு அற்புதமாக அந்த பாடலை வடித்து தந்தார்கள். அது மட்டும் அல்ல, இதனுடைய சிறப்பை கருதிதான் தந்தை பெரியார் அவர்கள் 1960ஆம் ஆண்டு நம்முடைய அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் நம்முடைய தமிழர் தலைவர் அவர்களை
திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளராக அவர் நியமித்தார்கள் 60ஆம் ஆண்டு. அதே போலதான் 1962ஆம் ஆண்டு விடுதலை ஏட்டின் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளிதழாக இருக்கக்கூடிய விடுதலை ஏட்டின் ஆசிரியராக நமது தமிழர் தலைவர் அவர்களை அறிவாசன் ஐயா அவர்கள் வரவேற்கிறேன் என எழுதி அந்த விடுதலை ஆசிரியருடைய பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அருமை பெரியோர்களே, நண்பர்களே, ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் பல அறிஞர்கள் உண்டு, கலைஞர்கள் உண்டு, வள்ளல்கள் உண்டு, அதே போல பேராசிரியர்கள் உண்டு. ஆனால் ஆசிரியர் என்ற பெருமை, அழைக்கப்படும் பெருமை நமது ஆசிரியர் ஒருவரை தவிர வேறு எவருக்கும் கிடையாது. அதோட மட்டும் இல்ல, இப்ப அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இன்றைய சமூக நீதியின் சரித்திர நாயகர், மிக சிறப்பாக ஆட்சி நடத்தி வரக்கூடிய நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உட்பட அத்தனை பேரும், அத்தனை முதலமைச்சர்களும் என்ன சொல்லி அழைப்பாங்கன்னு சொன்னா, ஆசிரியர் என்றுதான் சொல்லி அழைப்பாங்க. ஆசிரியர் வந்துட்டாரா, ஆசிரியர் இருக்காரா, ஆசிரியர் அறிக்கை கொடுத்திருக்காரா, ஆசிரியர் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காங்க என்று ஆசிரியர் ஆசிரியர் என்று ஒரு பெருமைப்படத்தக்க அழைக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா மட்டும்தான். சரி, தலைவர்கள் மட்டும் இல்ல, பல்கலைக்கழக வேந்தர்கள், பேராசிரியர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவர்கள், அனைத்து மக்களும் ஆசிரியர் அவர்களை, ஆசிரியர் வருகிறார், ஆசிரியர் நன்றாக இருக்கிறாரா, ஆசிரியர் என்ன அறிவிப்பு செய்கிறார் என்று கேட்பதுதான் இன்றைய நாட்டின் நிலவரமாகும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆசிரியர். அவர் ஒன்னும் பள்ளியில ஆசிரியராலாம் இல்ல, தந்தை பெரியார் வகுத்தளித்த கொள்கையினை 83 ஆண்டுகளாக நாளும் பொழுதும் நம்முடைய தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, மாணவ செல்வங்களுக்கு மான உணர்வை ஊட்டி வரக்கூடியவர் தான் நமது ஆசிரியர் அவர்கள். இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னா, பல தலைவர்கள் உண்டு, ஆனா உலக வரலாற்றிலேயே உங்களுடைய தன்னை நம்பி வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர் வேற யாருமே கிடையாது. என்ன ஒரு முக்கியம்னு சொன்னா, சில தலைவர்கள் என்ன செய்வாங்க, பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அதே போல உனக்கு பகட்டா வாழ்வதற்கு வழி சொல்றேன்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னும் சில பேர் இப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க பதவி தர்றேன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் ஒழுக்கமா இருக்கணும், நாணயமா இருக்கணும், அதே போல வாழ்க்கை எப்படி எப்படி எல்லாம் தேர்ந்து கொள்ளணும் அப்படி என்பதற்கு திருச்சியில் மிக சிறப்பாக ஐயா அவர்கள் ஒரு பெரிய ஒரு அற்புதமான திராவிட மாணவர் கழகத்தினுடைய மாநாட்டுல ஐயா ஒரு அறிவிப்பை கொடுத்து ஒரு 10 கட்டளையை கொடுத்தார். இந்த 10 கட்டளையை யாருமே செய்ய முடியாது. அந்த 10 கட்டளையை அவங்களோட தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அந்த மாணவர்களுக்கு அளித்த உறுதிமொழி 10 கட்டளை ஐயா சொல்றாரு. 1, ஜாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், மனவிலக்கு பெற்றோரை மறுவாழ்வு திருமணம் செய்து கொள்வேன், வரதட்சணை வாங்குவது, சுயமரியாதை இழக்கும் கொத்தடிமை முயற்சி, என்னை ஒரு நாள் ஒருபோதும் நான் விற்க மாட்டேன் என சூளுரைக்கிறேன். 2, கடவுள், மதம், ஜாதி, சினிமா, மது, மருந்து என்ற பல வகை போதைகளும் மூட நம்பிக்கைகளும் என் வாழ்வை அண்டாத பெரு நெருப்பாக வாழ்வேன். 3, சுற்றுச்சூழலை தூய்மையாக்குவதிலும் பொது சொத்துகளுக்கு சேதம் ஏற்படாது காக்கும் பொது ஒழுக்கத்தை நிலைநாட்டவும் என்னையே நான் ஒரு சமூக காவலனாக ஆக்கிக் கொண்டு வாழ்வேன். 4, நல்ல உடல் நலமே நல்ல உன்னதத்திற்கான ஊற்றுக்கண், உடல்நலத்திற்கான ஊற்றுக்கண் என்பதை உணர்ந்து வாழ்வதுடன் ஊர்நலம் உலக நலம் ஓம்பும் மானுடத்தின் உண்மை தொண்டனாக என்னையே நான் அர்ப்பணித்துக் கொள்வேன். 5, கடவுளை மற மனிதனின் இணை என்ற அறிவாசான் தந்தை பெரியார் கூறிய வழிப்படியே மனிதநேய மாண்பாளனாகவே எனது வாழ்வை அமைத்துக் கொள்ளு, சொல்வதை செய்வதும் செய்வதை மட்டுமே சொல்வதும் சுயமரியாதை சுகவாழ்வு என்று நான் வாழ்ந்து காட்டுவேன். அதே போன்று 6வது, வேலை கேட்டு விண்ணப்பம் போட்டு அழுக்காமல் மற்றவர்களுக்கு வேலை தரும் நிலைக்கு உயரும் வகையில் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் கடும் உழைப்பையே எனது கடமையாக கருதி வாழ்வேன். 7, எளிமை, சிக்கனம், பிற பாலருடன் பண்புடன் பழகும் பான்மை இவைகளை என்றும் வளர்த்துக் கொள்வேன். இணையதளம், தொலைக்காட்சி, நுகர்வு கலாச்சாரம் இவைகளை உணவுக்கு உப்பு போல தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்வோம். இவற்றிற்கு ஒருபோதும் அடிமையாகும் எங்கள் உரிய நேரத்தை இதற்கு இந்த போதைக்கு பலியாகி நாங்கள் வீணடிக்க மாட்டோம். 8, பண்பாட்டு படையெடுப்புகளினால் பாழான எமது இனத்தின் மீட்புக்கான கள பணியாளனாக என்றும் இருப்பேன். 9, இளமை வளமைக்காக என்று நினைக்காமல் தொண்டுக்கான, அதுவும் சமுதாய தொண்டுக்கான வாய்ப்பே என்று கருதி என்றும் உழைப்பேன். 10, மற்றவர் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ
அப்படி நீ பிறரிடம் நடந்து கொள், அதுவே ஒழுக்கம் என்ற தந்தை பெரியார்தம் உயர் ஒழுக்க நெறியான மனிதநேய பண்புடன் என்றும் அதை சிந்தையில் ஏற்று செயலாற்றி புதிய உலகினை உருவாக்கும் தூதுவனாக என்னை நான் என்று மாற்றிக்கொண்டு எமது பகுத்தறிவு சுயமரியாதை வாழ்வு பயணத்தை தொடர்வோம். எமது பணி சுயநலத்திற்கு அல்ல, பொது நலத்திற்காக, இன நலத்திற்காக, சமூக நலத்திற்காக, நாட்டு நலத்திற்காக. வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு என்று நம்முடைய தமிழர் தலைவர் வணக்கத்திற்குரிய ஆசிரியர் அவர்கள் 1995ஆம் ஆண்டு திருச்சியில் நடைபெற்ற மாணவர் மாநாட்டில் இந்த தீர்மானத்தை, இந்த உறுதிமொழியை மாணவர்களை ஏற்க செய்த பெருமை நமது வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவரை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் இன்றைய சமூகத்துல மாணவர்கள் இளைஞர்கள்ட்ட போய் நீ இப்படி எல்லாம் வாழணும்னு எந்த தலைவரும் சொல்ல முடியாது. ஆனால் நமது தமிழர் தலைவர் ஐயா மட்டும்தான் இந்த கருத்தை சொல்ல முடியும். அதனாலதான் அவர் உருவாக்கிய பெரியார் சமூக காப்பணி, இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு பெரியார் சமூக காப்பணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு மாவட்டந்தோறும் பெரியாரியல் பயிற்சி பட்டறை நடத்தி நம்முடைய மாணவர்கள் ஒழுக்க சீலர்களாக, கொள்கை உணர்வாளர்களாக, மனித நேயர்களாக மலர வேண்டும் என்பதற்காக ஐயா அவர்கள் உழைத்து வருகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, மிக சிறப்பாக ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் மட்டும்தான். அந்த தன்னம்பிக்கை உணர்வு ஐயா அவர்கள் ஊட்டினாங்க. அது மட்டும் இல்ல, ஐயா சொல்றாங்க ஒரு சிறப்பாக தந்தை பெரியாருடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்ன ஐயா சொல்றாரு, சொந்த புத்தியை விட்டு பெரியார் தந்த புத்தியை கொண்டு நாம் செயலாற்றுவோம் அப்படின்னாரு. சொல்ல கூட பயிற்சி அவங்களை கேள்வி கேட்டாங்க, அது என்னங்கய்யா சொந்தமா புத்தியே தேவையில்லையா அப்படின்னு கேட்டப்ப தந்தை பெரியார் நம்முடைய தமிழர் தலைவர் சொன்னார், தந்தை பெரியார் வகுத்த, அதாவது சொந்த புத்தி பலகீனத்திற்கு ஆட்படும், சொந்த புத்தி சபலத்திற்கு ஆட்படும், ஆனால் பெரியார் தந்த புத்தி இலக்கு ஒன்றையே மையமாக வைத்து செயல்படும் சொன்னார். அப்படிப்பட்ட சிறப்பு நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் நமது ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள், அன்னை மணியம்மையார் அவர்கள் நாகம்மையார் ஆசிரியர் பயிற்சி பள்ளி, பெரியார் ஆசிரியர் பயிற்சி பள்ளி, இதை ஒரு நாகம்மையார் குழந்தைகள் இடத்தெல்லாம் தொடங்கினாங்க. ஆனால் நமது தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் படிப்படியாக அதனை வளர்த்து மேல்நிலை பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளி, பாலிடெக்னிக் கல்லூரி, மருந்தியல் கல்லூரி, பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகமாக உயர்த்தி காட்டியிருக்கிறார். அதோட இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா IAS IPS கோச்சிங் சென்டர். இதெல்லாம் அவருடைய மாணவர்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரே இலக்கோடு வச்சு செயல்படக்கூடியது. அப்படி ஒரு உயர்ந்த நிலைகளை தான் IAS IPS கோச்சிங்ல படித்த நம்முடைய இன்றைய தினம் கூட்டுறவுத்துறையில ஒரு பெரிய உயர் அதிகாரியா கணவன் மனைவி இருக்கிறாங்க, தங்கவேல் இந்திரா அப்படின்னு பேர். அவங்க ரெண்டு பேருக்குமே நம்முடைய ஐயா தான் திருமணம் நடத்தி வச்சாரு. அதோட மட்டும் இல்ல, அவங்க திருமணம் நடத்துனது மட்டுமல்ல, அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பிள்ளைக்கு, அவங்க ரெண்டு பேருக்கும் ஐயா திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அவங்க பிள்ளைகளுடைய திருமணத்தை நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் நடத்தி வைக்கிறார். அந்த விழாவுல, கோவையில் நடைபெற்ற அந்த விழாவுல உள்ளபடியே நல்லா அப்படியே பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் அப்படியே ஆனந்தத்துல கண்ணீர் தரதுல இருந்த என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, காவல்துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு டிஜிபியாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய பெரியார் IAS IPS கோச்சிங் சென்டர்ல படிச்ச ஒருத்தர், அவங்க தன்னுடைய எத்தனை பேர் யார் அந்த காலகட்டத்தை படிச்சாங்களா அவங்களோட அத்தனை பெண்கள் ஆண்களுடைய அதிகாரிகளோடு ஒன்னா அந்த எல்லாரும் ஆசிரியர் நடுவில் உட்கார வச்சு அவங்க அத்தனை பேரும் சிறப்பாக சொன்னாங்க, நாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையோட காவல்துறையில இருக்கிறோம், ஒவ்வொரு துறையிலும் இன்றைக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதற்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் தான். அவர் கொடுத்த தன்னம்பிக்கையினாலதான் நாங்க இந்த துறையிலாம் இன்றைக்கு எந்த விதமான இது இல்லாம நம்ம சிறப்பா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளபடியே அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரியவர் தான் நமது வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். எத்தனையோ போராட்டத்தை நடத்தியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த வருமான வரம்பு உத்தரவு, 9,000 ரூபாய் வருமான வரம்பு அப்படின்னு ஒரு உத்தரவு கொண்டு வந்தார். 9,000 ரூபாய் வருமானம் இருந்ததுன்னா அவங்க அதுக்கு மேலன்னா அவங்க எல்லாம் உயர் ஜாதி, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படி இருந்த நிலையில அந்த உத்தரவை எதிர்த்து, அந்த உத்தரவை தீயிட்டு கொளுத்தி முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதை ஐயா சாம்பல் அனுப்புனார் கோட்டைக்கு. அன்னைக்கு கூட நெடுஞ்செழி அமைச்சரா இருந்தவர் சொன்னாரு, வீரமணி அனுப்புன சாம்பலா நாங்க கோட்டையில குரோட்டன்ஸுக்கு எருவா போடுவோம்னு சொன்னார். ஆனால் இந்த நிலை என்ன நிலை இருந்தால் நம்முடைய ஆசிரியர் ஐயாவுடைய பிரச்சாரத்தின் காரணமாக, தொடர் போராட்டத்தின் காரணமாக அப்பொழுது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தோற்று போனார்.
தோற்றத்திற்கு பிறகு இதுக்கெல்லாம் யார் யார் காரணம், என்ன காரணம்னு எம்ஜிஆர் இருந்த போதுதான் அவருக்கு நினைச்சாரு. சொன்னாங்க எல்லாரும், இல்ல இல்ல நீங்க கொண்டு வந்த இந்த உத்தரவு தான் காரணம், இவருக்கு வீரமணி ஐயா தொடர்ந்து பண்ண அவர் எதிர்ப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தெரிவித்தார். அதனுடைய விளைவாக எம்ஜிஆர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல உள்ளபடியே நம்முடைய தமிழர் துறை ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, ஐயா ஒரு புத்தகத்தை போட்டார். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பேரிடி அப்படின்னு ஒரு புத்தகத்தை போட்டு, அந்த புத்தகத்திலிருந்து கேள்வி பதிலாகவே பிற்படுத்தப்பட்டவர் என்றால் யார் அப்படிங்கிறதுல சோசியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட் அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொன்றும் விளக்கத்தை கொடுத்து எல்லாருக்கும் ஐயாவே ஏந்திரிச்சு போய் எல்லா தலைவர்களுக்கும் அந்த அனைத்து கட்சியில தலைவர் அத்தனை பேருக்கும் ஐயா கொடுத்தாங்க. கொடுத்து பேசி ஐயா மாவட்டெல்லாம் விலைக்கு பேசின உடனே அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் உடனே வேற யாருமே பேச வேண்டாம், ஐயா அவங்க பேசுறதோட போதும்னு சொல்லிட்டு தான் அந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் இருந்த 31 விழுக்காடை 50ஆக உயர்த்திய பெருமை எம்ஜிஆரை சாரும். அதற்காக போராடி வெற்றி பெற்று இன்றைக்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி தந்த யாருன்னா நமது வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் தான். அந்த பெருமைக்குரிய நம்முடைய தமிழர் தலைவர் மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்ல போனால் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்த நேரத்துல வழக்கறிஞர் விஜயன் போன்றவர்கள் வழக்கு போட்டு அது ஒரு ஆபத்தான சூழல் வந்த நேரத்துலதான் நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் ஒரு சட்ட அறிஞராக, ஒரு சட்ட மேதையாக யாரும் சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு 31 சீக்கிர ஒரு சட்டத்தை ஐயா அவர்கள் அதை எழுதி தந்து அதை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்க வச்சு, அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் ஏற்க வச்சு, குடியரசுத் தலைவர் உத்தரவு போடப்பட்டு 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு இன்னைக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் நமது மாணவர்கள் படிக்கிறாங்க, உத்தியோகத்துக்கு போறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணமாக அமைந்தது நமது வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயாவுடைய அறிவாற்றல், பேராற்றல், அவருடைய உழைப்புங்கிறத நம்ம ரொம்ப நன்றியோடு நம்ம நினைத்து பார்த்து கடமைப்பட்டிருக்கோம். அதனால கூட பாத்தீங்கன்னா நம்முடைய திராவிட மாணவர் கழகத்தின் சார்பில் அவர் ஐயா அவர்களுக்கு பிரச்சார ஊர்தியை சென்னையில மாணவர் கழகம் சார்பில் நிதி திரட்டி அது வழங்கப்பட்டதுங்கிறத இதை முக்கியமா நாம இந்த நேரத்துல கவனத்தில் கொள்ள இருக்கிறோம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இப்பொழுது கூட ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நீட் எதிர்ப்பா அதுக்கு ஐயா தான் போராட்டத்தை தெரிவிக்கிறாரு. அதே போல தேசிய கல்விக் கொள்கையா அதுக்கு ஐயா தான் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அதே போல விஸ்வகர்மா யோஜனாவா அதுக்கு ஐயா தான் போராட்டத்தை அறிவிக்கிறார். அதுல என்ன மிக முக்கியம்னா எந்த தலைவர்களுக்கும் நீட்டுன்னா அதுக்கான விளக்கம் தெரிவதில்லை. விஸ்வகர்மா யோஜனா அது நல்லது தானே அப்படி சொல்லக்கூடியது, தேசிய கல்விக் கொள்கை நல்லதானேன்னு சொல்லக்கூடியது. ஆனால் இதனுடைய ஆபத்தை ஐயா தான் ஒரு ஆசிரியராக இருந்து அதை விளக்கி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அதை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ஏற்க செய்த பெருமை யாருக்குன்னா ஐயாவை தான் சார். அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய தமிழ் மக்களுடைய உயர்வுக்காக நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் நாள்தோறும் விடுதலை, உண்மை, அதே போல மாடல் நேஷனலிஸ்ட், பிஞ்சுகளுக்காக ஒரு கடுமையாக பெரியார் பிஞ்சு அப்படிங்கிற இதழ்களை எல்லாம் ஐயா நடத்திட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நம்முடைய தலைவர் இன்றைக்கு எல்லோரும் மத்திய அளவில் தமிழ்நாடு இல்ல இந்தியாவை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் இன்னைக்கு ஆசிரியரை போட்டுறாங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு பெரிய சிறப்பு. நம்முடைய வணக்கத்துக்குரிய ஐயாவுடைய அரும் தொண்டின் காரணமாகத்தான் இன்னைக்கு மண்டல் குழுவுடைய பரிந்துரை அமல்படுத்தப்பட்டு 27 விழுக்காடு இன்னைக்கு அங்க மத்திய அரசுல நமக்கு ஒன்றிய அரசுல இடஒதுக்கீடு இருக்குன்னு சொன்னா அதற்கும் காரணம் ஐயா அவர்கள் தான். ஒரு முறை மண்டல வரவேற்று பெரியார் திடல்ல கூட்டம் நடந்தது. அது நாங்கெல்லாம் கூட அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டு இருந்தோம். அப்போ ஐயா மண்டல வரல, மழை பெய்யுது. ஐயா தமிழ்ல வேகமா உரையாற்றாரு, வேகமான உணர்ச்சி பூர்வமான உரையாற்றி அவருடைய ஆபத்தை விளைத்து அதை செய்ய வேண்டிய கடமையை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு உள்ள மண்டல் வந்துட்டாரு. அது என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா எவ்வளவு வேகத்துல தமிழ்ல ஐயா பேசினாங்களா அதே வேகத்துல ஆங்கிலத்துல அப்படியே ஐயா டக்குன்னு வரவேற்று பேசினார். அதுல என்ன கூட்டம் தான் அப்படியே கைதட்டி உணர்ச்சி பூர்வமா கைதட்டி அவங்க செஞ்சாங்கிறதா நான் நினைச்சு பாக்குறேன். அதனாலதான் விபி சிங் சொன்னாரு, டெல்லியில பெரியார் மையம் இடிச்ச நேரத்துல விபி சிங் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். நம்ம எல்லாம் கூட பயந்துட்டே இருந்தோம், ஐயோ பெரியார் மையத்தை எடுத்துட்டாங்க, ஐயா அவ்வளவு ஆசையா கட்டினாங்களே அதுதான் போச்சு அப்படின்னு சொல்றப்ப நம்ம தமிழர் தலைவர் சொன்னாரு, அவன் பெரியார்னா யாருன்னு தெரியாம கை வச்சுட்டான், நான் பெரியார்னா யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி ஐயா அவர்கள் சொல்லிட்டு அதே காரியத்தை செஞ்சு விபி சிங் அவர்கள் மூலமாக இன்றைக்கு இடிக்கப்பட்ட பெரியார் மையத்திற்கு பதில் 2 பெரியார் மையத்திற்கான இடத்தை பெற்ற பெருமை நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் நமது ஆசிரியர் ஐயாவுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஆசிரியர் ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு பல எழுதிட்டு வர்றாங்க.
அது என்ன ஒரு பெரிய முக்கியம்னா, இதுவரையிலையும் நமது வணக்கத்துக்குரிய தமிழகத்துல ஐயா அவர்கள் எழுதிய எழுத்துக்கு, பேசிய பேச்சுக்கு யாரு இதுவரையிலும் மறுப்புன்னு சொன்னதோ அதற்கான ஒரு எதிர்ப்பான கருத்து சொன்னதே கிடையாது. நீங்க ஐயா எழுதியிருக்காரு சுயமரியாதை திருமணமும் தத்துவமும் வரலாறு அப்படின்னு ஒரு திருமணத்தை பற்றிய புத்தகம் இருக்கு. உள்ளபடியே ஒரு அற்புதமான ஆய்வு, மிக சிறப்பான புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றி இதுவரையிலும் யாரும் இந்த மறுப்பும் சொல்லவில்லை. அதே போல மிக முக்கியமாக கீதையின் மறுபக்கம்ங்கிற ஒரு புத்தகம் வந்து, அந்த கீதையின் மறுபக்கத்தினுடைய புத்தகத்தை ஐயா உள்ளபடியே எப்படிதான் அவங்க அதை படிச்சு எழுதினாங்கன்னு தெரியல, அவ்வளவு அற்புதமாக அதுக்கு ஒவ்வொன்றையும் விளக்கி விளக்கி ஐயா எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தோட பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய மறைந்த ராமகோபாலன் அவர்கள் போய் நம்முடைய முத்தமிழரை கலைஞர் ஒரு முறை சந்திக்கிறாரு. சந்திக்கிறப்ப அவர் எந்த புத்தகத்தை கொடுக்குறாருன்னு சொன்னா கீதையை கொடுக்குறாரு கலைஞர்கிட்ட. உடனே கலைஞர் என்ன செஞ்சாரு, அதான் நமக்கு பெருமை என்னன்னா, கலைஞர் நம்முடைய வணக்கத்துக்குரிய ஆசிரியர் அவர்கள் எழுதிய கீதையின் மறுபக்கத்து புத்தகத்தை கொடுக்குறாரு. எல்லாம் நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்பு பெருமை. டக்குன்னு அதற்கு மறுப்பு என்ன, அந்த புத்தகம் தான் அவர் படிச்சிருப்பாரு. ஆனா பதில் மறுப்பு இதுவரையிலும் சொன்னது கிடையாது, யாரும் இனிமே சொல்லவும் முடியாது. இன்னும் ஒரு பெரிய பெருமை என்னன்னா, நம்முடைய வணக்கத்துக்குரிய ஐயா அவர்கள் தொடர்ந்து நூல்களை போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு கூட்டமும் அவருடைய பதிவாயிரும், ஒவ்வொரு கூட்டத்தினுடைய பேச்சும் பதிவாகி போய் விடுதலை பதிவாகி உடனே புத்தகமா வருது. அதுல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சிறப்பும் என்ன நமக்கு அப்படின்னு சொன்னா, நாள்தோறும் அதிகமான புத்தகத்தை விற்பனை ஆகுறது நம்ம புத்தகம் தான். இன்னும் சொல்ல போனா நம்முடைய இப்ப கூட புத்தக சந்தை நடந்து சென்னையில, அதுல கிட்டத்தட்ட ஒரு 127 பதிப்பகங்களில் அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட புத்தகம் தந்தை பெரியாருடைய புத்தகம், அம்பேத்கருடைய புத்தகம், நமது வணக்கத்துக்குரிய ஆசிரியர் அவர்கள் எழுதிய புத்தகம் தான் அது அதிகமாக வித்திருக்கிறது. ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு செய்தி. அது மட்டும் இல்ல, நமக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, நம்முடைய இளந்தலைவர் சொல்லக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் வருது. பிறந்த நாளுக்கு அவரு முதலமைச்சர்கிட்ட போய் அவருடைய அப்பாட்ட போய் வாழ்த்து பெறுறாரு. அவருடைய வாழ்த்து பெறும்போது அவர் என்ன புத்தகம் அவருக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்களால் தொகுக்கப்பட்ட மிக முக்கியமான புத்தகம் எதுன்னு சொன்னா, அவர் தாய் வீட்டில் கலைஞர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் முதலமைச்சர் யாருக்கு கொடுக்குறாரு, பையன்கிட்ட கொடுக்குறாரு, உதயநிதி ஸ்டாலின் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்லியிருக்காரு, இதை படிச்சாலே நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை என்ன, திமுகவுடைய பாதை எப்படி இருக்கோ அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான புத்தகம் இது, இதை நீ முழுமையா படிக்கணும்னு சொல்லி அந்த புத்தகத்தை கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட பல பேருக்கு வழிகாட்டியாக, பல பேருடைய சிந்தனையை தூண்டுவதற்காக அவங்க செயல்படுறது யாருன்னா நம்ம வணக்கத்துக்குரிய ஐயா அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனா நம்முடைய மருத்துவர் ஐயா இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. இல்ல ஒரு பெரிய பெருமை என்னன்னு சொன்னா, ஐயா இந்த வாழ்வியல் சிந்தனை எழுதுறாங்க பாருங்க, அடாடாட அதற்கு இருக்கிற வரவேற்பு பிரம்மாண்டம். இப்ப 19 தொகுதி வந்துருச்சு, 19 தொகுதி வாழ்வியல் சிந்தனையில எல்லாம் 19 தொகுதி வந்துருச்சு. ஆனா அது ஒவ்வொரு கட்டுரையையும் ஒவ்வொருத்தரும் என்ன படிச்சுட்டு என்ன சொல்ற, குடும்பத்துல ஒரு பெண்ணா இருந்தா ஐயா என்னை பத்தா எனக்காக தான் எழுதியிருப்பாரு போல, ஒவ்வொருத்தரும் எனக்காகத்தான் எழுதியிருக்காருன்னு ஒவ்வொருவரும் கருதக்கூடிய அளவிற்கு அவருடைய உடல்நலத்தை பற்றி, அதே போல ஒரு வாழ்க்கை முறை எப்படி அமைச்சுங்கிறத பற்றி, ஒருத்தர் சந்திக்க போனா கூட எப்படி முன்னெடுப்பை பெற்று நடக்கணுங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமா தயாரித்து அந்த புத்தகம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்குது. அது ஒரு பெரிய நமக்கு மகிழ்ச்சி. அது அதோட மட்டும் இல்ல, பல புத்தகங்கள் வருது. ஒவ்வொரு புத்தகமும் ஐயா அதை பதிவு பண்ணி செஞ்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அது நமக்கு என்ன ஒரு பெரிய பெருமை மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா, நம்ம ஒவ்வொரு நம்முடைய மதுரை ஐயா நேரு அவர்கள், இன்னும் பல பேர் பாத்தீங்கன்னா ஐயாவை சந்திச்சா முதல்ல புத்தகத்தை கொடுப்பாங்க. ஆனா பல புத்தகத்தை அவன் கொடுக்கும்போது ஐயா சொல்லுவார், அப்படியே இந்த புத்தகம் நான் ஏற்கனவே படிச்சுட்டேனே அப்படின்னு ஐயா சொல்லுவார். அந்த அளவுக்கு ஐயா என்ன பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புதிதாக வந்தாலும் சரி அதை ஐயா வாங்கி படிச்சு அதை மிகப்பெரிய அளவுக்கு அதை செய்வாரு. அப்பேற்பட்ட தலைவர் தனிமனித வாழ்க்கையில் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா, மாணவர்களுக்கு வழிகாட்டியா தேவைப்படும். இன்னும் சொல்லப்போனா வியப்பா இருக்கும். விடுதியில தங்கியிருப்பாங்க ஐயா. விடுதியில தங்கியிருக்கிறவங்க வெளியில ஒரு கொட்டாரம் நிறுத்திட்டு வந்தாலே முடிச்சு போச்சு. ஆனா ஐயா என்ன பண்ணாருன்னா, குடிநீர் குழாய அப்படியே எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு, அதே போல விளக்கெல்லாம் அணைச்சிட்டு, அதுக்கு பிறகுதான் ஐயா அறைய விட்டு வெளில வருவாங்க. சரி, விடுதியில் அறைவிட்டு தொடர் வண்டியில் எடுத்துக்கிட்டா கூட அந்த பெட்டியெல்லாம் யாரும் அவங்கவுங்க இறங்கி வந்துருவாரு நின்ன உடனே. ஆனா ஐயா என்ன பண்ணுவாருன்னா, அவர் இருந்த அந்த இடத்துல உள்ள விளக்க அணைச்சி விட்டு அதற்கு பிறகுதான் ஐயா வெளியில வருவார். அப்பேற்பட்ட ஒரு தலைவர். அதனால அவருடைய வாழ்வியல் சிந்தனை கூட கோவை பல்கலைக்கழகத்துல, பாரதியார் பல்கலைக்கழகத்துல அந்த வாழ்வியல் சிந்தனைகள் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு.
அதோட மட்டும் இல்லாம இன்னொரு பெருமை என்னன்னா, யாராவது வந்து அவங்க ஐயா வந்து ஒரு பல்துறை வித்தகர் தான். நம்முடைய மஞ்சை வசந்தன் அவர்கள் போட்டிருப்பார், வியப்பின் மறுபெயர் வீரமணி அப்படின்னு ஒரு தலைப்போட போட்டு ஒரு புத்தகம் வந்திருக்கு, நமக்கு எல்லாம் தெரியும். அதுல என்ன ஒரு பெரிய முக்கியமானதுன்னு சொன்னா, இது வரையிலையும் அவர் வந்து எந்த தலைவர்களை சந்திச்சாலும் சரி, அல்லது எந்த தலைப்புல பேசினாலும் சரி, அவன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, தஞ்சாவூர்ல ஒரு முறை திருவாரூர் ஆட்சித்தலைவராக இருந்த உமாசங்கர் அவர் வந்து ஒரு கணினியில பெரிய வல்லுநர்னு சொல்லுவாங்க. அவரை கணினி துறையில பெரிய வல்லுநர். அவர்கிட்ட ஒண்ணு யாருமே தான் ஆயிக்க முடியாது, அவர் வந்து எல்லாத்தையும் கணினியை கரைச்சு குடிச்சவர்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு முறை வந்து திருவாரூர்ல அது தொடர்பான ஒரு நிகழ்வு நடந்தது, ஓரியண்டல் டவர்ல. அப்ப அந்த நிகழ்வுல வந்து ஐயா வந்து அதை பத்தி பேசினாரு பாருங்க. ஃபுல்லா பேசி முடிச்ச உடனே வந்து அந்த உமாசங்கர் சொன்னாரு, ஐயோ நான் தான் கணினி துறையில பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உள்ள விட இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா ஆசிரியர் ஐயா வந்து ஒரு பெரிய அளவுக்கு அவர் வந்து இந்த துறையில அவ்வளவு வல்லுநரா இருக்காரு. எனக்கே தெரியாத கணினி துறையை பத்தி தெரியாது, எனக்கே அவ்வளவு பெரிய தெரிஞ்சவன்னு நான் கருதிக்கிட்டு இருந்தேன், ஆனா எனக்கே இப்ப அவர் சொல்லிதான் பல விஷயங்கள் எனக்கு தெரியுது அப்படின்னு அவங்க வந்து சொன்னாருங்க. அதே போல இன்னும் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொன்னா, ஒரு மதுரையில வந்து ஒரு புகைப்பட கலைஞர், அப்ப மதுரை வரதராஜன் நம்ம கட்சியார் ஒருத்தவர் அழைச்சிட்டு வந்து ஐயாட்ட அறிமுகப்படுத்துறாரு. ஐயா இவர் வந்து மதுரையில ஒரு பெரிய புகைப்பட வல்லுநர், பெரிய சிறப்பானவர் அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்திட்டு அவர் வெளியில வந்தோடனே அவர் பார்த்துட்டு வந்து வேக்க விறுவிறுக்க வந்தார். வந்தவர் என்னன்னு கேட்டா சொன்னாரு, ஏங்க நான் வந்து இதை பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு நான் வந்து புகைப்படத்துல கேமராவை பத்தி தான் இருக்கேன். ஐயா சொல்றாரு, ஒவ்வொரு கேமராவை பத்தியும் இந்த கேமரா இத்தனை ஆண்டு வந்தது, இந்த கேமராவுடைய சிறப்பு இது, இந்த கேமரா வந்து சிங்கப்பூருக்கு வந்து பல வருஷம் ஆகி போச்சு, இப்பதான் இங்க தமிழ்நாட்டுல இது வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றை பத்தியும் அவர் வந்து சொல்லி என்ன வேப்பா என்ன பயமுத்தி விட்டாருப்பா, இப்படிப்பட்ட தலைவர்கிட்ட போய் என்ன கொண்டு போய் மாட்டி விட்டீங்க அப்படின்னு வந்து அவரு சொன்னதெல்லாம் நம்ம பாக்குறோம். நம்ம அது மாதிரி ஒவ்வொன்று இதா இருந்தாலும் சரி, இன்னும் கூட தெரியும் உங்களுக்கு, நம்முடைய ஒரு 2 மாதத்துக்கு முன்னதாக சென்னையில வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவர் வந்து ஒரு பெரிய அது தொடர்பான வல்லுநர். அவர் வந்து அவரை பத்தி ஐயாவே வந்து அதனுடைய சாதக பாதத்தை விளக்கி ஐயா தலைமையிலே நம்முடைய விடுதலை அமைச்சர்கள் நடந்தது. அந்த கூட்டத்துல ஐயா வந்து கடன்னு ஒரு புத்தகத்தை பத்தி சொல்லி இதனுடைய சாதகம் என்ன பாதகம் என்ன ஏஐ தொழில்நுட்பத்துல அப்படின்னு ஐயா பேசினாரு. பேசி முடிச்சதுக்கு பிறகு அந்த சிறப்பு விருந்தினர் சொன்னாரு, இந்த பாருங்க இந்த புத்தகத்தை நான் ஆசிரியருக்கு கொடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்தேன், ஆனா இந்த புத்தகத்துல என்ன செய்தி அது அப்படியே வந்து ஆசிரியர் பேசிட்டாரு. அதுல என்ன பெரிய விஷயம்னா, நான் இந்த புத்தகத்தை அவருக்கு தெரியாத நினைச்சிட்டு கொண்டு வந்தேன், ஆனா அவர் ஏற்கனவே இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இந்த கருத்துக்களை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காருங்கிறது ஒரு பெரிய சிறப்பானது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர் நமது வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய அளவுக்கு எல்லாரும் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மதிக்கக்கூடிய அறிவை மதிக்கக்கூடிய ஆற்றுறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ கூட அண்மையில ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால உடுமலைப்பேட்டையில பேராசிரியர் சுப்பிரமணியம்னு இருந்தார், ஆங்கிலத்துறை பேராசிரியர். அவர் ஒரு பார்ப்பனர், ஆனா அவர் வந்து வரலாற்று நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஐயா வந்து அவருக்கு முறை பழக்கம் ஏற்பட்டு ஒவ்வொரு கோயம்புத்தூர் போனா கூட ஐயா என்ன பண்ணுவாருன்னா நேரா உடுமலைப்பேட்டை போய் அவங்க எல்லாம் குடும்பத்தை எல்லாம் சந்திச்சுட்டு பேசிட்டு வருவார். அவரு இறந்து போயிட்டாரு. இறந்தப்போ ஐயா சொல்றாங்க, நான் திண்டுக்கலுக்கு நான் வர்றேன், அவருடைய இறப்புக்கு போகணும்னு சொல்லி ஐயா வர்றாங்க. நாங்க எல்லாமே ஐயாவோட போனோம். அந்த உடுமலைப்பேட்டை போய் அந்த பெட்டிக்குள்ள உடல் இருக்கு பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அதை பார்த்தோன்னே நாங்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டோம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அவருடைய உடல் இருக்கு கண்ணாடி பெட்டிக்குள்ள, அதனுடைய தலைமாட்டுல நம்முடைய ஆசிரியர் ஐயாவுடைய படத்தையும் அம்மா மோகனம்மா படத்தையும் பிரேம் பண்ணி அவருடைய தலைமாட்டுல இருந்துச்சு. அவர் ஒரு பார்ப்பனர். நீங்க எங்கேயுமே நம்ம தமிழ்நாட்டுல கூட அல்ல நம்ம யாரும் அது மாதிரி செஞ்சதே இல்லை. ரொம்ப அதிர்ச்சியா பிடிச்சவங்களாம் அப்படியே ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். ஆனா வந்து அந்த அம்மா சொன்னாங்க, அவர் இறக்க போறான்னு தெரிஞ்சு போச்சுங்க, ஆனா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இது போல வந்து எனக்கு நான் பல பேரோட பழகிருக்கேன், ஆனா எனக்கு ரொம்ப என்னுடைய உள்ளம் கவர்ந்தவர் வீரமணி ஐயா அம்மாவும் தான், அதனால நான் இறந்து போனா அவருடைய படத்தை என் தலைமாட்டில் வைக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் அப்பாற்பட்டு நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மதுரையில் ஐயா வந்து சின்ன பிள்ளையா இருந்தா கூட சரி, உலகத்துல நீங்க தமிழ்நாட்டுல எந்த தலைவர்களா பெருமை நம்ம தலைவருக்கு என்னன்னா, ஒரு சின்ன பிள்ளையா இருந்தா கூட ஐயாவோட பேசணும் போட்டோ எடுக்கணும் ஆசைப்படுவாங்க. ஒரு குழந்தை வந்து சொல்லிச்சு ஒரு முறை தஞ்சாவூர்ல, ஐயா
என்ன வந்து தாத்தா வந்து என் கண்ணத்தை வந்து தடவே இல்லை, என் கண்ணத்தை வந்து கிள்ளவே இல்லை, என்னன்னு தெரியல அப்படின்னு வந்து அவ்வளவு அவர் வந்து ஒவ்வொரு குழந்தையும் அப்படி இதாகுவாரு. இன்னும் ஒரு பெரிய சிறப்பு நமக்கு தெரியும், பல தலைவர்களை நம்ம பார்த்திருக்கோம். யாராவது ஒரு குழந்தை வந்தா ஐயா முதல்ல என்ன கேட்பாருன்னா, நீ என்ன படிக்கிற, நீ என்ன ஆக போற அப்படின்னு கேட்பாரு. கேட்ட உடனே அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து கலெக்டர் ஆக போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயா அவ்வளவு மகிழ்ச்சியா சிரிப்பார். அதை பார்த்து நமக்கெல்லாம் அவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் பெருமையா இருக்கும். அப்பேற்பட்ட நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்களை வந்து இன்னைக்கு கூட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்து நம்ம மதுரையில வந்து லேடி டோக் கல்லூரியில ஐயா வந்து மகளிர் கல்லூரியில பேசினார். ஆங்கிலம் தமிழ்ல ஒரு அற்புதமான உரையாற்றினார். அந்த உரை முடிஞ்சு பார்த்தா பேராசிரியர்கள் போட்டோ எடுக்கிறது வந்து குமிறாங்க. மாணவர்கள் வந்து பெண்கள்லாம் வந்து போட்டி போட்டுக்கிட்டு ஐயாவோட ஐயா நாங்க போட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா வந்து செஞ்சாங்க. நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட சிறப்பும் பெருமையும் மிக்க நமது வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்களுடைய அந்த உழைப்பு சிறப்பு இதெல்லாம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளிவந்த ஒரு புத்தகத்துல ஒரு சிறப்பா ஒண்ணு போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய இவரை போட்டிருந்தாரு. அதுல வந்து போட்டிருப்பாங்க, உலக சாதனை பதிவுக்குரிய இவரின் சாதனைன்னு போட்டிருப்பாங்க. அதாவது சிறுவனாய் உலக சாதனைகள் 1, 11 வயதில் 29/7/1944 மாநாட்டில் பேசிய சிறுவன், 11 வயதில் திருமணத்தில் வாழ்த்துரை வழங்கிய சிறுவன், 12 வயதில் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்த சிறுவன், 13 வயதில் மாநாட்டு கொடியை ஏற்றிய சிறுவன், 14 வயதில் அண்ணாவிடம் தூது சென்ற சிறுவன், 14 வயதில் படத்தினை திறந்து உரையாற்றிய சிறுவன், 15 வயதில் மாநாட்டில் சிறப்புரை ஆற்றிய சிறுவன், உலகிலேயே அதிக நேரம் பேசியவர், உலகிலேயே அதிக நேரம் பிரச்சார பயணம் செய்தவர், உலகிலேயே அதிகமாக எழுதியவர், 3 முறை இதய அறுவை சிகிச்சைக்கு பின், அதிலும் குறிப்பா நம்முடைய பெருமைக்குரிய ஐயா மருத்துவர் ஐயா இன்னைக்கு தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் வாழ்கிறார். 93 அகவையில் அவர் வந்து சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா அதற்கெல்லாம் ஒரு முதன்மையாக அடித்தளமாக விளங்கியவர் நமது நன்றிக்குரிய ஐயா நம்முடைய டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா அவர்கள் தான். அவரால் தான் நான் எண்ணி பார்க்கிறோம். ஒவ்வொரு தடவையும் ஐயா அவர் நினைக்கும் போதெல்லாம் நம்முடைய டாக்டர் அவர்களை நினைத்து பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஐயா அவர்கள். ஆகவே உலக சுயமரியாதை நடத்தி வைத்த பெருமைக்குரிய ஐயா அவருடைய பெயராலே அவருடைய கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து எங்களுடைய எளிமையான நான் ஒன்றும் பேச்சாளர் கிடையாது, அதனாலும் வந்து இதுல இந்த நிகழ்வுல பங்கேற்க சொன்னதுனால சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். நம்முடைய தமிழகத்தில் ஐயாவுடைய அந்த அவருடைய வாழ்க்கை உழைப்பை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது ஆகி போச்சு. ஆகவே எங்களுடைய ஐயா டாக்டர் ஐயா அவர்களுக்கும் அம்மையார் ஜெரோசா அம்மையார் அவர்களுக்கும் நம்முடைய அம்மையார் வேலம்மாள் உள்ளிட்ட இதில் பங்கேற்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய உலங்கணிந்த நன்றியை பரிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிழை இருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.